guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி டைம் டிராவல் டிராமா தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்கா. இவ தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். நம்ம ஹீரோயின் போகும்போது அப்படியே விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் யாரோ ஃபாலோ பண்ணி வரதை பார்த்து அப்படியே ஏஞ்சி ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. பார்த்தா அதுதான் அந்த மலையோட எட்ஜு. அப்போ ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்ல தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்து வரான். நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி போறாங்க. அப்படியே கீழே விழுறாங்க. ஆனா அந்த பையன் கையை பிடிச்சிட்டு சொல்றான், நம்மளோட சீக்ரெட்ஸ் இதோட முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை விட்டுடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ணி இங்க 2021 காமிக்கிறாங்க. இங்க எல்லாரும் வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து லைட் ஸ்டிக்ல எடுத்துட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு பையனை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்து யாரோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து நைட்டு சூப்பரா இருக்கு. அண்ட் இன்னைக்கு மூணு வந்து என்னமோ வித்தியாசமா ஆக போகுது. 20 வருஷத்துல ஒரு வாட்டி நடக்க போறது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் என்னன்னா ஜியா டாங். நம்ம டாங் சொல்லிக்கலாம். இங்க ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து சொல்றா, நான் தான் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன். சரி வாங்க 1 2 3 அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி இருக்கிற பெரிய டிவிஸ்லாம் வந்து எரர்ன்னு காமிக்குது. இதெல்லாம் பார்த்து எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆள் கத்துறான், இது என்ன ஆச்சு, யாராவது இதை சால்வ் பண்ணுங்க, இன்னைக்கா இது நடக்கணும், என்ன இது என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த ஆள் கத்திட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ டாங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கம்ப்யூட்டரை பார்க்குறாரு. பார்த்தா அதுலேயும் எரர்ன்னு வருது. அதை பார்த்து ஷாக்கிங்காக இருக்காரா. அப்போ கரெக்டாக ஒரு பிரைட்டான லைட் வந்து நம்ம ஹீரோ வந்து வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்து என்னடா இது அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஸ்னோலாம் விழுது. அதை பார்த்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே மிதந்துட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கீழே விழ வரா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயிங்க வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரா. ஹீரோவை பார்த்துன்னு அப்படியே நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயிங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு சரி எதுக்கு அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயிங்க இல்லை. நெக்ஸ்ட் ஹீரோ மேலே எட்டி பார்க்குற, என்ன இது அவ எப்படி இங்கேருந்து வந்தா, மேலேருந்து எப்படி வந்தான்னு யோசிக்கிறாரு. இங்க ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ கூப்பிட்றாரு, டே பாடுறா இங்க அப்படின்னு. டே எதுக்குதான் இப்போ வந்த அப்படின்னு. ஒரு ப்ராப்ளம் சீக்கிரம் வா அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு. ஆன்டி வேவே தான் அப்படின்னு. ஐயோ அவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயிங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இது என்ன இடம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வேண்டிக்கிறான், ஐயோ எனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைக்கணும், இன்னைக்கு வந்து ஏதோ டே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு வேண்டிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து மூணை பார்க்குறாரு. பார்த்தா மூணில் ஏதோ லைட் வந்துட்டு போகுது. அதை பற்றி டே நீ மூணை பார்த்தியாடா, அதில் வந்து ஏதோ லைட் வந்தது அப்படின்னு. டே லூஸு உன் கண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்க ஹீரோயின் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே ஹீரோவோட காருக்கு பின்னாடி வந்து அப்படியே விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவோட கார் வந்து அப்படியே மூவே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பார்த்தா ஏரர்ன்னு வருது. அதை பார்த்து என்னடா அது என்ன நடக்குது அப்படின்ட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஏஞ்சிக்கிறாங்க, நான் இங்கே எப்படி வந்தேன், நான் அங்கே தானே இருந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏஞ்சினே கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர் கையிலேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அப்படியே பின்னாடி தூக்கி போடுறாரு. அது நம்ம ஹீரோயினோட மண்டையில் விழுந்துடுது. அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு வராரு. அங்கே ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, டே என்னை விடுறா அப்படின்னு. ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க, ஏன் ஆன்ட்டி அப்படின்னு. டே என்னை விடுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என்னை விடு அப்படின்ட்டு அவங்க அழுகுறாங்க. அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் உங்கள் பையனை 8 வயசு இருக்கும் போது விட்டுட்டு போயிட்டீங்க, மாமா வந்து அவனுக்கு 15 வயசு இருக்கும் போது விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ ஐயோ எப்போ பார்த்தாலும் இந்த டைலாக்கை சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. நீ ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு. ஜாபா என்னாலலாம் முடியாது அப்படின்னு. ப்ளீஸ் நீ ஒரு ஜாபுக்கு போ அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்னால் முடியாது அப்படின்னு
ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து சும்மா வந்து ஃபேக்காக அழுகுறாங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறாரு அவங்க ஆன்ட்டியால். நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்து அவரோட ஆன்ட்டியை அனுப்பி விட்டுறாரு. நெக்ஸ்ட் அவர் ரூம்க்கு வராரா, அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ஏய் நான் மற்ற நேரம்டா உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு வேற எந்த ஃப்ரெண்டுமே இல்லைல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசுறாரு. நீ வந்து கதவை தர அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒரு கீச்செயின் மாதிரி இருக்கு, அந்த பொம்மை சொல்லுது, மாஸ்டர் தரக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு டோர்லாம் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதை வந்து காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அதுக்குள்ளே நடந்து போகிறாரு. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து டே எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல, நீ ஆன்ட்டி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே, உன்னோட ட்ரூவான ஐடென்டிட்டியை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. இல்லை இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். இங்கே ஹீரோ வந்து ஒரு ஆளோட ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு கல்ப்ரேட் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் என்னன்னா வந்து ஜியா. இந்த பொண்ணு ஒரு ஆஃபீஸ்க்கு வரா, அப்படியே கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரா. அப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இவன் எங்கே போனா அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் எங்கே பண்ணுறீங்க ஜியா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. என் பாய் ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்தேன், அவன் எங்கே போனான், இன்னைக்கு என் பர்த்டேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. இல்லை அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதாவது ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு அப்படின்னு. காலேஜுக்கு அவன் எதுக்கு அங்கே போனான் அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. இங்கே ஹீரோயிங்க காமிக்கிறாங்க. ஹீரோயின் காலைல ஏஞ்சி பார்த்தா இவங்க அந்த கார்லேயே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. அவங்க வெளில வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பார்க்குறாங்க, அங்கே வந்து சாப்பாடு பண்ணுறேன், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அதை பற்றி வாவ் இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அப்படியே வந்து ஸ்பீடாக ஓடி போய் சாப்பிட்லான்னு போகிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக ஓடி வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே வரும்போது கரெக்டாக அவங்க அங்கேருந்து மறைஞ்சு ஒரு இடத்துல போய் அப்படியே டம்முன்னு முட்டுறாங்க. அது எந்த இடம்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாத்ரூம். நம்ம ஹீரோ அங்கே குளிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம ஷாக்கெட். நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அப்படியே அடின்னு அடிக்கிறாரு. அதாவது அந்த கிளாஸ் இருக்கு அது மாதிரி அடிச்சு இங்கேருந்து போ அப்படின்னு. சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து போறேன்ட்டு கதவை திறக்க போறாங்க. அப்போ ஹீரோ வந்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு கத்துவாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே கதவை திறக்கலான்னு போறாங்க. பார்த்தா கதவையே உடைச்சிருவாங்க. அப்போ ஹீரோ கத்தி யோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே ஹீரோயிங்க வெளில எடுத்துட்டு வந்து நீ எப்படி என்னோட வீட்டுக்குள்ளே வந்த, நீ யாரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் ஆமாம் நீ முதல்ல யாரு அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்ல நான் தான் ஜியா டாங் அப்படின்னு. ஓ நீயா, ஆமாம் நீ யார் மறுபடின்னு கேட்கும்போது நான் தான் ஜியா தான் இப்போ தானே சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்வார். நெக்ஸ்ட்டு ஹீரோ சொல்வார், நீ யார், நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்த, நீ எப்படி என் பாத்ரூம்குள்ளே வருவ அப்படின்னு. ஓ நான் இப்படியோ அப்போ நான் வேணுன்ட்டே வந்தேன்னு நினைக்கிறியா, எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் அங்கே தான் இருந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து நடிக்காத, எப்படி உள்ளே வந்த உண்மையை சொல்லு அப்படின்னு. எனக்கு தெரியலன்றல ஓவராக பேசாத, என்னமோ நான் வேணுன்ட்டே வந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை நீ வேண்ட்டே வரலன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இங்கே தொல்லை தாங்க முடியலன்ட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோ வந்து உள்ளே வந்து உட்காந்து ஒரு கன்று மாதிரி குட்டியாக இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அவங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே கரெக்டாக க்ராஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்த பார்த்தா அவங்க வந்து மறுபடியும் மறைஞ்சு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பறந்து சுடுற மாதிரி, அதாவது கன் ஷூட்டிங் கேம் விளையாண்டு இருக்காரு போல. அப்போ நம்ம ஹீரோயிங்க பார்த்தா வந்து பயந்து அப்படியே டப்புன்னு விழுந்து நீ எதுக்கு மறுபடியும் வந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்ன நான் எப்படி வந்தேன் நீ எனக்கே தெரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ சொல்வார், பொய் சொல்லாத, எப்படி வந்த நீ அப்படின்னு. அதை சொல்கிறல எனக்கே தெரியல, அந்த இடத்த கிராஸ் பண்ணாலே இங்கே வந்து உன் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாங்க, சரி இதை வச்சுக்கோ, உன்னோட டிராக்டர் இதில் வச்சுன்னா நான் உன்னை ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சன் இருந்துடல, அந்த கீச்சனை தூக்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயிங்க அதை வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, நம்ம ஏன் வந்து இங்கே வந்து அவனோட இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணுறாங்க. பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்துட்டியா போண்ட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஆக்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயிங்க அங்கேருந்து போயிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வந்துட்டியா போ அப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணுறாரு. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வராங்க. அப்போ ஹீரோயின் சொல்ல நான் எப்படி இங்கே வரேன்னு எனக்கே தெரில, நீயே பார்த்தால நான் வந்து கதவு வழியாக வரல, ஜன்னல் வழியாகவும் வரல, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க, நான் இங்கே க்ராஸ் பண்ணனே உன்னோட வீட்டுக்கு வந்துடுறேன், எனக்கு ஏன் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து மறையல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நான் எப்படி மறையாமல் இருந்தா, அப்போல்லாம் நான் மறைஞ்சேனே அப்படின்னோடனே, நடிக்காத, நீ என்னமோ பண்ணியிருக்க அப்படின்னோடனே, இல்லை சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல, நான் இங்கேருந்து கிராஸ் ஆனாலே வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவர் பேர் என்னன்னா இவர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லெசன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜியா இருக்கால, அவ அங்க வரா. ஆக்சுவலி இந்த தான் நம்ம ஜியாவோட பாய் ஃப்ரெண்ட். அவ என்ன பண்றான்னா அங்க உட்காந்து அவளோட பாய் ஃப்ரெண்டை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க, சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. நம்ம சொல்றாரு, இல்லை நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது, சாப்டர் ரிலேட்டடாக தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கேருந்து போகிறாரு. அப்போ எல்லாரும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போது ஜியாவும் வந்து பின்னாடிக்கா போகிறா. அப்போ யாரோ தட்டி விட்டதுனால அவள் கையில் இருந்த கேக்கு கீழே விழுந்துருது. அதனால அந்த கேக்கு நசுங்கி அப்படியே வந்து சின்ன பின்னமாக ஆயிடுது. அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கேயே இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே நம்ம ஹீரோயிங்க காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயிங்க வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்கே ஜியாவையும் ஹீவும் காமிக்கிறாங்க. நம்ம ஜியா ஹீயை பார்த்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹக் பண்ணுறா. அப்போ நம்ம வந்து ஜியா கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து இதான் உன்னோட கிஃப்ட் அப்படின்ட்டு அவர் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு அவள் வந்து கொஞ்சம் வந்து அப்செட் ஆறா. சொல்கிறா, இது எதுக்கு இப்போ கொடுத்த, மறுபடியும் ஒரு கான்ட்ராக்டா அப்படின்னு. ஆமாம் உனக்கே தெரியும்ல நம்ம கம்பெனி வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு, அப்போ என்ன கம்பெனிக்கு தான் யூஸ் பண்ணுறியா, எனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது நீ காலேஜ் படிக்கும் போது, ஆனால் உன்னால் இப்போ அவளை மறக்க முடியலல்ல அப்படின்னு. நம்ம அங்கேருந்து அப்படியே டக்குன்னு ஏஞ்சி போயிடுறாரு. அவர் போனனே நம்ம ஜியா வந்து கோவத்தில் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போடுறா. இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயிங்க வந்து நம்ம ஹீரோ பின்னாடியே வராங்க. அப்போ அந்த ஒரு பையன் வந்து ஹீரோயிங்க பார்த்து இவ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கசின்றாங்க. நம்ம ஹீரோ வந்து கிளாஸ்மேட்டுன்றாரு. இதை பற்றி என்ன நீங்கள் வேறன்னு சொல்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு. நம்ம ஹீரோ வந்து கசின்றாரு, நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ்மேட்டுன்றாரு. அதனால் அந்த பையன் வந்து ஷாக்காக, என்ன நீங்கள் வேற சொல்கிறீங்க, ஒழுங்காக நீங்கள் சொல்லுங்கள் யார் இவங்க அப்படின்னு. இவன் என் கசின் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து இதான் அவங்க டேபிள், இங்கே தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் போகலான்னு பார்க்கும்போது அதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. அப்போ அந்த ஆளை கூப்பிட்டு இங்கே வா, நான் உன் கூட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் இங்கே ஹீரோ கிட்ட எல்லாரும் வந்து வா சூப்பர் ஒன்று நாங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயிங்க பார்த்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு, இவன் என்னோட கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த கேமை விளையாண்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது ஒரு ஆளை வந்து திட்டணுன்ட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோயிங்க பார்த்து ஹாய் அப்படின்னு நம்ம ஹீரோயிங்க அழகாக ஹாய்ன்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு, நான் இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கேன், இவன் யார் அப்படின்னு, இவன் எவ்வளோ பாப்புலர் தேவா, இந்த கேமில் வந்து செம பாப்புலர் அப்படின்னு. அப்படியா, அப்போ நான் இவனுக்கு மெசேஜ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு. பண்ண முடியும், ஆனால் அவன் பார்த்தாதான் பாப்பா அப்படின்னு. பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி என் அக்கௌண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லை நான் எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல இதான் எந்த எடுத்துக்கோன்னு. இல்லை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் வந்து அவனோட ஐடென்டிட்டியை இன்னும் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோவோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ வராரு. அப்போ கரெக்டாக யாரோ காலிங் பெல் அனுப்புகிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ வந்து செம ஷாக் ஆகுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு காய்ஸ்.